அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடியாலத்திலிருந்து ராஜேஷ்குமார். என்கிட்ட ஒரு நபர் கேட்டிருந்தார், குலதெய்வம் பற்றி நீங்கள் வந்து நிறையா வீடியோவில் போட்டிருக்கீங்க, பார்த்துருக்கேன். எல்லாத்துக்கும் குலதெய்வத்தை நீங்கள் வர வச்சு கொடுத்துருக்கீங்க. ஆனால் நான் இருக்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்கேன். இப்போ நான் உங்களுடைய நீச்சை நான் பார்த்து அந்த நீச்சைப்படியே உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு என் இடத்துக்கு நான் இருக்கக்கூடிய பகுதிக்கு குலதெய்வம் வர வைக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஏதாச்சும் உங்கள்கிட்ட அதுக்குண்டான பரிகாரங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்தால், பொதுவான நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான், அது சந்தேகத்துக்கு நல்லா தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குலதெய்வம் அமெரிக்காவில் இருங்க, ரஷ்யாவில் இருங்க, இல்லை வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் எங்கே வேணால் இருந்தாலும் சரி, நீங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா சிம்பிளான பரிகாரம் தாங்க. நீங்கள் அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு உங்களை போட்டு குழப்பிக்க வேணாம். 5 பொருள், அந்த 5 பொருளே வந்து போனால் நம்ம அன்றாடம் உணவில் சேர்த்தக்கூடிய பொருள்கள் தான். அது என்ன பொருள்கள் சார் அப்படிங்கிறீங்கன்னா, ஏலக்காய், வசம்பு, அன்னாச்சிப்பூ, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, பச்சை கற்பூரம். இந்த பொருள்கள் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா முக்கியமாக அதில் முந்திரி சேர்த்திக்கோங்க. அப்போ இந்த பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், பூஜையில் வைங்க. நீங்கள் வந்து அதை பொடி பண்ணணும், அதுக்கு சாம்பிராணி போடணும், தூபகத்தீவை காட்டணும், அது எதுவும் தேவையே கிடையாது. நான் சொல்லக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, நீங்கள் எந்த இடத்துல உங்கள் குலதெய்வம் வந்து ஆசை கொடுக்கணும், டெய்லியை நீ பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு எந்த இடம் உங்களுக்கு பிடித்தமான இடம், என்ன இடம் நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மஞ்சள் கலர் துணியில் விரிங்க. நான் சொல்லக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து அதை வச்சு டெய்லியும், பெரும்பாலும் வந்து எல்லாத்துக்குமே குலதெய்வம் மறக்கக்கூடிய தன்மை தான். ஆனால் காவ தெய்வங்கள் யாரும் மறக்க முடியாது. அப்போ அந்த காவ தெய்வங்கள் சொல்லக்கூடியது யாருக்குன்னா கருப்பர் தான். குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு விரந்தோடி கொண்டாந்து அமைப்புகளை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா கருப்பர் தான். அப்போது